ஹலோ, வணக்கம் பீபாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து பார்க்கும் நம்ம பையர்ஸுக்கும் பீவர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இடத்துக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குன்றிலிருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான். டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணின மண், விவசாய பூமி, சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா வாழை, கரும்பு, தென்னை, பெரிய பெரிய விவசாயங்களும் பண்ணலாம். நல்ல சிறப்பான இடம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸு அவ்வளோ ஒரு செலும்பாக இருக்குது. நீங்கள் வத்தலக்குண்டு ஏரியாண்டா வேணான்னு சொல்கிறீங்க நிறைய பையர்ஸுங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிடிக்கும். அப்படி ஒரு அழகான ஏரியா. நானே நிறையா பையர்ஸுகளுக்கு சொல்லியிருக்கேன், வத்தலக்குண்டுனா வேணாம் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து அவ்வளோ ஒரு செலும்பாக இருக்குது. வாட்டர் சோர்ஸ் நல்ல நிலத்தடி நீர் வந்து ஒரு 35 அடியிலே தண்ணி, நிலத்தடி நீர் நிறையா இருக்குது. கிணறுல பார்த்தீங்கன்னா 20 அடியிலே தண்ணி கிடக்குது. போரெல்லாம் எங்கன போட்டாலும் போர் போட்டால் நல்ல தண்ணி கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஏரியா. போர் போகிற அளவுக்கு இங்கிட்டு யாருமே விவசாயம் பண்ணலை. போரெல்லாம் சும்மா தான் கிடக்குது. நல்ல தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. லேண்டுக்குள்ளே வந்து இது ஒரு ரூம்பு மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு, ஒரு ஃப்ரீ சர்வீஸும் அமைஞ்சிருக்கு. தார் ரோட்டு முகப்பிலே தான் இருக்குது இந்த லேண்டு. செவ்வக வடிவில் இருக்குது. செவ்வக வடிவில்னா ரோடு பேஸில் இருக்க செவ்வக வடிவு. நெட்வாக்கில்னா நம்ம ரோடு பேஸ் கம்மியாக கிடைக்கும். இது செவ்வக வடிவில் இருக்கிறதுனால ரோடு பேஸே கிட்டத்தட்ட 1000 அடிக்கு பக்கமாக இருக்குது. அவங்க ஒரு ஏக்கராக கூட விற்கலாம். அந்த அளவுக்கு இடம் ரோடு பேஸ் கிடைக்கும். நல்லா சிறப்பான இடம். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கிக்கிட்டு கிடக்கு. தண்ணி அவ்வளோ தண்ணி கிடக்குது. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதே ஒரு 70 அடி 80 அடி தண்ணி இருக்கும். கிணறு நல்லா ஆழமான கிணறு. எப்படியோ வறட்சியில் நல்லா கிணறு வெட்டிட்டாங்க. அதனால் நல்லா கிணறு நல்லா ஆழமான கிணறாக தான் இருக்குது. கட்டடமெல்லாம் பழைய காலத்து கட்டடம் நல்லா சிறப்பாக இருக்குது. ஒரு கிரீனும் இருக்குது. அதில் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 37 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசலாம். யாராக இருந்தாலும் ஒரு இப்போ கேட்குறது சொல்கிறதும் நம்மளே ஒரு விலையை சொன்னாலும் கூட நம்ம கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு லிமிட் தெரியும். அந்த அளவுக்கு கேட்டு பேசிக்கலாம். இடம் நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. நிறைய பையர்ஸு 4 ஏக்கர் 5 ஏக்கர் கேட்குறீங்க. கேட்குறவங்களுக்கு இது பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம், பையர்ஸு நிறையா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறீங்க. என்னைய காண்டாக்ட் பண்ணி என்ன கேட்குறீங்க, இந்த இடம் எங்கன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டு ஒரு சில பையர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, அதை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். என்னோடய லிங்க்கை எடுத்து இன்னொரு மீடியேட்டர்கிட்ட அனுப்பி இந்த இடம் எங்கன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நேராக வாங்க, உங்களுக்கு விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணி இடத்த காமிக்கிறோம். இடம் பிடிச்சா மட்டும்தான் பேச போகிறோம். பிடிக்கலன்னா அதை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. என்னோடய லிங்க் எடுத்து பேசுகிற அளவுக்கு அந்த பையருக்கு என் மேலே என்ன அவ்வளோ ஒரு கோபம். நேராக எனக்கே காண்டாக்ட் பண்ணி கேட்கலாமே. அந்த இடத்த நான் உங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, வாங்க, எல்லா பேரும் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் வந்து என்னைய வேண்டாம் இருக்குன்னு நினைக்க வேணும். வாழ்க வளமுடன். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்.